ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஏஞ்சல் ஒன்க்கு எப்படி வந்து ஆப் கிரியேட் பண்ணுறது, ஏபிஐ ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு ஸ்மார்ட் ஏபிஐ ஏஞ்சல் ஒன் ஸ்மார்ட் ஏபிஐ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்ல வரல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாகின் ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து மெயில் ஐடி வந்து நீங்கள் ஏஞ்சல் ஒன் லிங்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு. சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துருந்தீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணதுமே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ அது லிஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து கிரியேட் ஆப் கொடுப்போம். இதை கொடுத்துட்டு இங்கே வந்து ஆப் நேம் கொடுங்க. ஸோ நான் மணி டெஸ்ட்னு கொடுக்குறேன். இங்கே ரீடைரக்ட் யூஆர்எல் வந்து நம்மளோட அல்கோ சைட் யூஆர்எல் கொடுங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வேறு அல்கோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட யூஆர்எல் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இங்கே வந்து போஸ்ட் பேக் யூஆர்எல் தேவையில்லை. இங்கே வந்து ஏஞ்சல் ஒன்னோட உங்களோட கிளைண்ட் ஐடி இருக்கும் இல்லையா, அந்த கிளைண்ட் ஐடி கொடுங்க. கொடுத்துட்டு கிரியேட் ஆன் ஆப் கொடுங்க. ஸோ இங்கே ஆப் கிரியேட் ஆகிடுச்சு இல்லையா. எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஏபிஐ கீ ஜென்ரேட் ஆயிருக்கு, சீக்ரெட் கீ ஜென்ரேட் ஆயிருக்கா. ஓகே. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிஓடிபி ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ டிஓடிபி எனேபிள் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஏஞ்சல் ஒன்னோட கிரெடென்ஷியல் கேட்கும். ஓகேங்களா. நம்ம ஏஞ்சல் ஒன் லாகின் பண்ணுறதுக்கு கொடுப்போம் இல்லையா, கிளைண்ட் ஐடி ப்ளஸ் டிஓடிபி கொடுப்போம்ல, இது பின்னு, அந்த பின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். ஓகே. இங்கே வந்து உங்களுக்கு மெயில் ஓடிபி வந்திருக்கும், மெயில் ஆர் மொபைல் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை கொடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த இங்கே லாகின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இங்கே கீழே ஒரு கோடு காமிக்குது இல்லையா, ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம வந்து அல்கோ சாஃப்ட்வேரில் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேவா. எஸ் ஃபைன். ஸோ இப்போ வந்து ஏஞ்சல் ஒன் சைடில் இருந்து நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்மளோட சைட்டில் எப்படி அதை ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சைட்டில் எப்படி வந்து ஏஞ்சல் ஒன்னோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ஒரு யூசரோட இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இங்கே ஏஞ்சல் ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, ஏஞ்சல் ஒன் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஏஞ்சல் ஒன்னோட கிளைண்ட் ஐடி, ஏஞ்சல் ஒன்னோட பாஸ்வேர்டு அந்த பின் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த பின் நம்பர் கொடுங்க, 4 டிஜிட் பின் நம்பரு. இங்கே வந்து கால்பேக் யூஆர்எல் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி அங்கே கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ அதனால் இங்கே கால்பேக் யூஆர்எல் தேவையில்லை. ஸோ என்னையே கொடுத்துக்கோங்க. இங்கே டிஓடிபி சீக்ரெட் கீனை வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஓகே, இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஏபிஐ கீ ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த ஏபிஐ கீ எடுக்கிறோம், இதை இங்கே கொடுத்துக்கோங்க. சீக்ரெட் கீக்கு நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஓகே. ஸோ இதை கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து 2 ஃபேக்டரில் ஒன்றும் இல்லை, எண்ணெய் கொடுத்துக்கோங்க, இதில் எண்ணெய் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரேட் எனேபிளாக இருக்கணும், யூசர் ஆக்டிவ், இது வந்து ட்ரைலிங் எஸ்எல் எனேபிள். ஸோ இந்த 3ஐயும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா இந்த பர்டிகுலர் யூசர் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகேங்களா. டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிடும். ஸோ ஃபர்தராக அடுத்து நீங்கள் போட போகிற எல்லா ஆர்டர்ஸுமே இந்த பர்டிகுலர் யூசருக்கும் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. இது வந்து என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் வந்து ஒரு 5000 தான் ரிஸ்க் எடுப்பேன் மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னார்னா, நீங்கள் 5000 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா 5000 வரைக்கும் தான் லாஸை அக்செப்ட் பண்ணும். அதுக்கு மேலே போகிறப்ப அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதுக்கு தான். ஓகே. இப்போ இங்கே நம்ம இங்கே ஆர்டர் இங்கே இது ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆட்டோ லாகின் போங்க. ஆட்டோ லாகின் போயிட்டு இங்கே நீங்கள் ஏஞ்சல் ஒன் லாகின்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து ஏஞ்சல் ஒன் லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு இல்லையா. ஓகே. ஸோ இது சக்ஸஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஞ்சல் ஒன்னோடது இங்கே ட்ரூ ஆகிடுக்கும். ஸோ இந்த இப்போ தான் டைம் நான் 11:22க்கு கிரியேட் பண்ணியிருக்கேன், 10:22க்கு. ஸோ 10:22க்கு இங்கே உங்களுக்கு டோக்கன் ஜென்ரேட் ஆகிடுக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்ம ஏஞ்சல் ஒன்க்கு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம், டிஓடிபி கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸை நம்மளோட அல்கோ சாஃப்ட்வேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஒரு பர்டிகுலர் யூசருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபர்தராக ஏஞ்சல் ஒன், அலைஸ் ப்ளூ, ஜீரோதா, ஃபயாஸ், எம்ஸ்டாக், அப்ஸ்டாக், இதுக்குமே நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் நம்மளோட அல்கோ சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.